நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ள நிலையில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் அபிநயா. நீட் தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்கள் எதெல்லாம் அந்த தேர்வு மையத்திற்கு எடுத்துட்டு போகலாம், இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றத இந்த தொகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போக வேண்டியது அவசியம். போஸ்ட் கார்டு சைஸ் புகைப்படம் அதில் ஒட்டப்பட்டிருக்கணும். இந்த புகைப்படத்தின் மேலே, அதாவது அட்மிட் கார்டிலிருந்து அந்த புகைப்படம் வரைக்கும் சேர்ற மாதிரி அந்த கையெழுத்தை போட்டிருக்க வேண்டியது கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர புகைப்பட அடையாள அட்டை, ஆதார் அல்லது பேன் கார்டு, பாஸ்போர்ட், இல்லைன்னா வாக்காளர் அட்டை, இல்லைன்னா ஓட்டுநர் உரிமம், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம். அடுத்ததாக எடுத்து செல்ல வேண்டியவையில் முக்கியமானது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துகிட்டு போகணும். குறைந்தபட்சம் ஒன்றாவது எடுத்துகிட்டு போகணும். ஒரு சேஃபர் சைட்க்கு கூடுதலான புகைப்படங்களை எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது தான். அதே மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதற்கு இந்த முறை அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு NTA தரப்புலேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்து செல்லக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. பேனா எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்க தேவையான பேனா தேர்வு மையத்திலே கொடுப்பாங்க. அதனால பேனா, பேப்பர், பென்சில் இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் எடுத்துட்டு போகக்கூடாது. கைபேசி, ப்ளூடூத் இந்த மாதிரியான எந்த விதமான தொழில்நுட்ப கருவிகளையும் எடுத்துட்டு போகக்கூடாது. அது எல்லாமே பார்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக எடுத்து செல்லக்கூடாத விஷயங்கள் பெல்ட் அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது, பை எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வாட்ச் போடக்கூடாது. அங்க மையத்திலேயே கிளாக் இருக்கும். அணிகலன்கள் எதுவும் அணியக்கூடாது. அந்த அணிகலன்கள்ல தான் தாலி அந்த மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கிற பட்சத்தில் முன்கூட்டியே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்றத தனியாகவே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க NTA. அதே மாதிரி உணவுப் பொருட்களும் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதும் அந்த விதிமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றா இருக்குது. அடுத்ததாக ஆடை கட்டுப்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அரைக்கை ஆடைகள் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவசியப்படுற பட்சத்தில் முழுக்கை ஆடைகளை அணியலாம். ஆனால் ரொம்ப ஹெவியான ஆடைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஸ்வெட்டர் மாதிரியான இந்த ஆடைகளை அணியறதுக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் முன்கூட்டியே சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லிப்பர், லோ ஹீல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான காலணிகளை அணியறது தான் நல்லது அப்படின்னும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்வு தொடங்குவதற்கான அந்த நேரம் 2 மணி. ஆனால் 1:30 மணிக்கு உள்ளாக போயிடணும். அதற்கு மேலே 1 நிமிடம் தாமதமானாலும் தேர்வு மையத்துக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 11 மணிக்கு தேர்வு மையத்துக்குள்ள அனுமதி வழங்கப்படும். அதனால 11 மணிக்கு தான் போகணும், அப்பவே போயிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ மதிய உணவை தவிர்த்துட்டு தேர்வுக்கு போறது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால மதிய உணவை சாப்பிட்டுட்டு 12:30 அந்த மாதிரியான நேரத்தில் தேர்வு மையத்திற்குள்ள போனாலே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை அந்த கட்டுப்பாடுகள் அதிகமான சோதனை செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்கிற பட்சத்தில் முன்கூட்டி போகலாம். அதே மாதிரி பயோமெட்ரிக் பதிவு அவசியம் அப்படின்றதையும் NTA அறிவுறுத்திருக்காங்க. ஸோ இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் சரிபார்த்து கொண்டு தேர்வு மையத்திற்கு போறது கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட ORS மற்றும் ORS செல்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என மருந்துக்கடை உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் ORS விற்பனை தொடர்பாக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட நீர்ச்சத்து இழப்புகளுக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்துள்ள ORS மட்டுமே விற்பனைக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ORS செல், ORS செல் பிளஸ், ORS ஃபிட் போன்ற பெயர்களில் FSSAI மூலம் அங்கீகரிக்கப்பட்டவை குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி விற்பனை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்துள்ளது என கூறி ஏதேனும் ஒன்றை ORS என விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட மருந்தகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ORS மற்றும் ORS செல் விற்கப்படும் போது நிறுவனத்தின் பெயர், தயாரிக்கப்படும் இடம், காலாவதியான தேதி, உரிமம் உள்ளிட்டவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என தெரிவித்துள்ளது. அதேபோல வெப்ப அலையால் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் பெற்றோர்கள் கவனமாக WHO என்று எழுதப்பட்டுள்ள ORS-ஐ மட்டுமே வாங்கி கொடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு உதவ ஹெல்ப் டெஸ்க் சேவை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக திமுக மாணவர் அணி சார்பில் ஹெல்ப் டெஸ்க் சேவை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார், கட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கா, எது இப்போ
இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கோர்சஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து தமிழ் மாணவர் மன்றம் நிர்வாகிகள் வருங்கால முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்காக இதை எடுத்து சொல்ல உள்ளார்கள். நான் முதல்வன், உயர்வுக்கு படி, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, இது போன்ற திட்டங்களை அந்த மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவங்க அதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சீரமைப்பான ஒரு கட்டமைப்பு இப்போ கொண்டு வரப்பட்டுள்ளது. மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டுவதற்காக மாநிலம் முழுவதும் 500 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பாஜக வாக்கு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளும் முன் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். is poised for a sure victory and we will finally see a good government, a government that will work for development of Tamil Nadu. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்தும் பியூஷ் கோயல் பேசினார். So what is the opinion on the exit polls now? They do their job, we do our job. Our job is to win the election and we have fought very well. முன்னதாக தனியார் கல்லூரியில் நீட் முதுகலை தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு செய்வது போல் பாஜக தலைவர்கள் கல்லூரி வளாகத்தில் அதிக சத்தத்துடன் ஹாரன் எழுப்பியதாக மாணவர்களின் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலில் திமுக தங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க தவறிவிட்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அவரது கருத்தை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வழிமொழிந்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். அவருடைய பேட்டியை நான் நேரடியாக பார்க்கல, ஊடகங்கள்ல வந்திருக்கிறதான். அவர் என்ன சந்திக்கல, அவர் வெளியூர்ல இருக்காரு, நான் இங்க இருக்கிறேன். பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு தான். எங்களுடைய திருப்தி இல்லைன்றதை நான் ஏற்கனவே வெளிப்படுத்தியாச்சு. அது திமுக தலைமைக்கும் தெரியும். ஜனநாயகன் படத்தை இணையத்தில் கசிய விட்டதாக கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்சார் பிரச்சனையால் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இதுவரை திரைக்கு வராத நிலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையத்தில் கசிந்தது. இது தொடர்பாக KVN தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிரசாந்த், ஸ்ரீநாத், சஞ்சய், பாலகிருஷ்ணன் உட்பட 9 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த படத்தை இணையத்தில் வெளியிடுவதில் தங்களுக்கு எவ்வித ஆதாயமும் இல்லை என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. கூகுள் டிரைவில் லிங்க் மட்டுமே பெற்றதாகவும் இணையத்தில் வெளியானதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த காவல்துறை தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும் தொகையை ஈட்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியது. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டிய காவல்துறை சதி திட்டத்தின் மற்ற தொடர்புகள் குறித்தும் கண்டறியப்பட வேண்டும் என்றும் வாதிட்டது. அதேபோல பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 9 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் சென்னையில் மே 5ஆம் தேதி முதல் தங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ந்து எரிவாயு விலை உயர்ந்து கொண்டே இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஒரு சிலிண்டரை 7000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் மர அடுப்புகளை பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவுக்கு உணவளித்துக் கொண்டிருப்பதாகவும் மரக்கட்டைகளின் விலையும் உயர்ந்துள்ள நிலையில் மளிகைப் பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் 4 பேர் தங்கும் ஏசி அறையின் கட்டணம் 6500 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி இல்லாத 3 பேர் தங்கும் அறைக்கான கட்டணம் 7000 ரூபாய் முதல் 8000 ரூபாயாகவும், 2 பேர் தங்கும் அறைக்கான கட்டணம் 8000 ரூபாய் முதல் 9000 ரூபாயாகவும் குறைந்தபட்ச தொகை நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில விடுதிகளில் அவர்கள் கொடுக்கும் வசதிகளை பொறுத்து இந்த விலை மாறுபடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 2வது நாளாக நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசலால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து சென்றன.
தொழிலாளர் தினம், வார இறுதி விடுமுறை மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கடும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க குளிர்ச்சியான காலநிலையை அனுபவிக்க பெருமளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தந்தனர். இதனால் மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, உகார்த்தி நகர், ஸ்ரீனிவாசபுரம், அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிக இடங்களை சுற்றி பார்க்க முடியாமலும் உள்ளூர் மக்கள் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதியடைந்தனர். சாலைகளை அகலப்படுத்தவும் மாற்றுச்சாலை அமைக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பில்லராக், குணாகுகை, பைன்மரச்சோலை, மோயல் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் மே 2, 3 ஆகிய தேதிகளில் கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் QR கோடு மூலம் நுழைவு கட்டணம் செலுத்தும் முறை 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 68 லட்சம் கிலோ போலி நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கப்பட்டது ஒரு நபர் ஆணைய விசாரணையில் நிரூபணமாகியுள்ளது. கலப்பட நெய் விவகாரத்தில் ஆந்திர அரசால் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரி தினேஷ்குமாரின் ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தியது. அதன்படி திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டைரி உட்பட பால் பொருள் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள், தேவஸ்தான அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள் என பலரிடம் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே தேவஸ்தான ஊழியர்கள் பலர் அடுத்தடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தன்னுடைய விசாரணை அறிக்கையை ஆந்திர அரசிடம் ஒரு நபர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அதில் கடந்த 2019 முதல் 2024 ஆண்டு வரை 1,61 லட்சம் கிலோ நெய்யை பயன்படுத்தி 48 கோடியே 76 லட்சம் லட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், பயன்படுத்தப்பட்ட நெய்யில் 68 லட்சம் கிலோ நெய் போலியானது என்பதும் அம்பலமானதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் 250 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ள ஒரு நபர் ஆணையம், போலி நெய்யில் பாமாயிலும் நெய்யை மணக்கச் செய்ய வேதிப்பொருட்களும் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறியுள்ளது. தகுதியில்லாத நிறுவனங்களுக்கு நெய் சப்ளை செய்யும் டெண்டர் வழங்குவதற்காக நிபந்தனைகளை தளர்த்தியதை உறுதி செய்த ஆணையம், தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்துள்ளது. மும்பை அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னை ஜேபாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கை தேர்வு செய்தார். ஆனால் CSK வீரர்களின் சிறப்பான பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் மும்பை வீரர்கள் திணறினர். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்ததால் மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியின் நமன்தீர் மட்டும் பொறுப்புடன் ஆடி 57 ரன்கள் சேர்த்தார். சென்னையின் வேகப்பந்து வீச்சாளர் கம்போஜ் அபாரமாக பந்து வீசி 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 160 எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணிக்கு தொடக்கத்திலேயே பும்ரா அதிர்ச்சி கொடுத்தார். 2வது ஓவரில் சஞ்சு சாம்சனின் விக்கெட்டை வீழ்த்தியதால் CSK ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எனினும் கேப்டன் ருத்துராஜ் நிதானமாக ஆடி அணியை மீட்டெடுத்தார். உருவில் பட்டேல் 24 ரன்கள் சேர்த்து அவுட் ஆன நிலையில் அடுத்து வந்த கார்த்திக் சர்மா சிறப்பாக விளையாடி தனது முதல் IPL அரை சதத்தை பதிவு செய்தார். இவர்களின் சிறப்பான ஆட்டத்தால் 18.1 ஓவர்களில் 160 ரன்கள் சேர்த்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் CSK வெற்றி பெற்றது. 4 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ள CSK அணி மும்பைக்கு எதிராக 20 வெற்றிகளை பெற்ற முதல் அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையம் எவ்வாறு இயங்கும், என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக தொகுதி 1 வீதம் 234 வாக்கு எண்ணும் அறைகளும், தபால் மற்றும் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு அதே வளாகங்களில் கூடுதலாக 240 அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குகள் எண்ணிக்கைக்காக மொத்தம் 3,324 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மேஜைக்கு தலா ஒரு மேற்பார்வையாளர், நுண் பார்வையாளர், உதவியாளர், கணினி பதிவாளர் ஆகிய 4 பேர் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 15,000ற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். இது தவிர தேர்தல் ஆணையத்தின் விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்கு எண்ணும் பார்வையாளர் என்ற அடிப்படையில் 234 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்கப்படும் நிலையில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஒவ்வொரு 500 தபால் வாக்குகளுக்கும் ஒரு மேஜை என பிரிக்கப்பட்டு 1135 கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலம் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கும். வாக்கு எண்ணிக்கையை பொறுத்து ஏறக்குறைய 16 சுற்றுக்களாக வாக்குகள் எண்ணும் பணி நடைபெறும் நிலையில்
ஒவ்வொரு சுற்றுக்களின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்படும். அதே நேரம் கடைசி சுற்றுக்கு முன்பாக தபால் வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு தபால் வாக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் மீண்டும் வாக்கு எண்ணும் பணி தொடங்கப்பட்டு இறுதி முடிவுகள் வெளியிடப்படும். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதல் அடுக்கில் வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு அறைகளின் முன் மத்திய பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். 2வது அடுக்கில் தமிழ்நாடு காவல்துறையினரும் மையத்தின் 100 மீட்டர் சுற்றளவில் 3வது அடுக்கில் ஆயுதப்படையினரும் நிறுத்தப்பட்டுள்ளனர். QR கோடு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுவது என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய போல் ஆஃப் போல்ஸ் பல ஏஜென்சிஸ் நடத்தின அந்த முடிவுகளினுடைய போல் ஆஃப் போல்ஸை பார்க்கலாம். அந்த வகையில் அக்னி நிறுவனம் நடத்திய அந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு 169 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 64 இடங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பீப்பிள்ஸ் இன்சைடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 122 140 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 60 70 இடங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 30 40 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. நாம் தமிழருக்கு 4 இடங்கள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. பிரஜா போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 148 168 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 61 81 இடங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இடங்கள் எதுவும் இல்லை. அதே போல நாம் தமிழருக்கு 1 9 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிரஜா போல் சொல்லுது. மின்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 155 இடங்களும் அதிமுக கூட்டணி 72 இடங்களும் தமிழக வெற்றிக் கழகம் 5 இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 92 110 இடங்களும் அதிமுக கூட்டணி 22 32 இடங்களும் தமிழக வெற்றிக் கழகம் 98 120 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸ் NDTVயோடு சேர்ந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 125 145 இடங்களும் அதிமுக கூட்டணி 65 80 இடங்கள் வரைக்கும் தாவேக 18 24 இடங்கள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 2 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுது. மேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 122 132 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி 87 100 இடங்கள் வரையும் தமிழக வெற்றிக் கழகம் 10 12 இடங்கள் வரையும் நாம் தமிழர் கட்சி 1 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பிமார்க்கை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 125 145 இடங்கள் வரையும் அதிமுக கூட்டணி 65 85 இடங்கள் வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் 16 26 இடங்கள் வரையும் நாம் தமிழர் கட்சி 1 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரையும் அதிமுக கூட்டணி 50 65 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகம் 13 18 இடங்கள் நாம் தமிழருக்கு 5 முதல் 8 இடங்கள் கிடைக்கும் சொல்லுது. டுடேஸ் சாணக்யாவை பொறுத்தவரை திமுக கூட்டணி 114 136 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணி 34 56 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகம் 52 74 இடங்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸை கொடுக்குறாங்க. இதுதான் போல் ஆஃப் போல்ஸினுடைய முடிவுகளாக இருக்கிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூரில் வாக்கு எண்ணும் ஒவ்வொரு மேசைக்கும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என மாவட்ட ஆட்சியர் மிருநாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாக்குகளை எண்ணும் மையமாக ஆதவ் பப்ளிக் பள்ளி தேர்வு செய்யப்பட்டு பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் மேசைகள், தபால் வாக்குகள் எண்ணும் மேசைகள் என ஒவ்வொரு மேசைக்கும் தனித்தனியே CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதை அவர் பார்வையிட்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. வாக்கு எண்ணும் பணிக்காக மாநில மற்றும் மத்திய அரசு அலுவலர்கள் 465 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பயிற்சி வகுப்பில் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்பது குறித்தும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி பணிபுரியவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரே சதீஷ் ஆலோசனைகளை வழங்கினார்.
நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். தாவேக தலைவர் விஜய் வராததால் தொண்டர்களும் ரசிகர்களும் ஏமாற்றம் அடைந்த நிலையில் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்த ஆனந்த் ஆரோக்கிய மாதாவின் பீடத்தின் தரையில் அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து மெழுகுவத்தி ஏந்தி வழிபாடு செய்தார். அப்போது பாதிரியார்களை சந்தித்து அவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் சப்தஸ்தான விழாவையொட்டி கண்ணாடி பல்லக்கில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஐயாரப்பர் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் வெட்டிவேர் பல்லக்கிலும் எழுந்தருளி ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். தொடர்ந்து திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி உள்ளிட்ட 7 தலங்களுக்கு சென்று சுவாமிகள் எழுந்தருள உள்ளனர். ரயில்வே துறையில் பணியிடங்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசு கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் அருகே தென்னக ரயில்வே மண்டல அலுவலகம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கமிட்டனர். தென்னக ரயில்வேயில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். காஞ்சிபுரத்தில் சமூக நலத்துறை அலுவலகத்தில் சாரை பாம்பு புகுந்ததால் ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக மீட்டு ஆள் இல்லாத வனப்பகுதியில் விடுவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிவசேனா கட்சியின் மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தம்பியை தாக்கியது மற்றும் அநாகரிகமாக நடந்து கொண்டது என அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இது திட்டமிட்ட பொய் வழக்கு என சிவசேனா கட்சியினர் தெரிவித்துள்ளனர். கோடை வெயில் ஒருபுறம் கொளுத்தி வந்தாலும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கொங்கராம்பட்டு பகுதியில் மரம் சாய்ந்ததில் கார் மற்றும் சரக்கு வாகனம் சேதமடைந்தன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சாலை நடுவே இருந்த தடுப்புகள் சாய்ந்தன. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குத்தாரிப்பாளையத்தில் பலத்த காற்றில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து சேதமடைந்தன. இதேபோல சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கெங்கவல்லி அருகே உள்ள ஆணையம்பட்டி புதூரில் சாலையின் குறுக்கே மரம் சாய்ந்ததால் மின் கம்பிகளும் சேதமடைந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 15 நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் கல்வராயன் மலையில் உள்ள சேராப்பட்டு, வஞ்சிக்குழி, கிடாக்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. திருப்பூரில் நேற்று பகலில் வெயில் வாட்டிய நிலையில் கோவில்வடி, சிவந்தாம்பாளையம், செட்டிப்பாளையம் பகுதிகளில் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் குதூகலமடைந்தனர். பல்லடத்தில் மழை பெய்த பொழுது வீசிய பலத்த காற்றில் வீட்டின் மேற்கூரைகள் பறந்தன. பல இடங்களில் மரங்களும் சாலையில் விழுந்தன. பல்லடத்தை அடுத்த லட்சுமி மில்ஸ் பகுதியில் பலத்த காற்றில் பேனர்கள் கிழிந்து விழுந்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக வைகை ஆற்றில் நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்வு நேற்றிரவு நடைபெற இருந்தது. இதற்காக ஆற்றுக்குள் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு திடீரென சூறைக்காற்று வீசியதால் கடைகளில் இருந்த தகர கூரைகள், நாற்காலிகள் பறந்ததால் அங்கிருந்தவர்கள் சிதறி ஓடினர்.
திருச்சி, ஸ்ரீரங்கம், லால்குடி, மணச்சநல்லூர், சமயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. பெரம்பலூர் நகரம், குன்னம், வேப்பூர், செட்டிகுளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல், வேடச்சந்தூர், நத்தம், ஆத்தூர், சின்னாளப்பட்டி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 3வது நாளாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் மிதமான மழை பெய்ததால் ரம்மியமான சூழல் நிலவியது. மழையில் நனைந்தபடி நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதேபோல பழனியிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூரில் திடீரென பலத்த காற்று வீசியதை அடுத்து லேசான மழை பெய்தது. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களிலும் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அதிமுகவினர் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோயிலில் வழிபாடு செய்த செல்லூர் ராஜுவிற்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்தும் கிளிபொம்மை வழங்கியும் மரியாதை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆனந்தவல்லி உடனுரை சந்திரசேகர பெருமான் சப்பரத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்ததை அடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருளி 5 முறை குளத்தில் வலம் வந்ததை பக்தர்கள் தரிசித்தனர். மத்திய பிரதேசத்தில் நடந்த படகு விபத்தில் உயிரிழந்த திருச்சியைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் கூறினார். திருச்சி நவல்பட்டு பகுதியைச் சேர்ந்த காமராஜ் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஜபல்பூர் படகு சவாரி சென்ற நிலையில் விபத்தில் சிக்கினர். அவர்களில் 2 உயிர் பிழைத்த நிலையில் காமராஜ் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நவல்பட்டு பகுதியில் காமராஜின் உறவினர்களை சந்தித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் கூறினார். மத்திய பிரதேசத்தில் படகு விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள படகு குடாம்களில் கடலோர காவல் படையினர் ஆய்வு நடத்தினர். நோனாங்குப்பம் மற்றும் மெரினா பகுதிகளில் இருந்து படகு சவாரி இயக்கப்படும் நிலையில் உரிமம் உள்ளதா என ஆய்வு நடத்தினர். பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் தக்காளி சந்தையில் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொளுத்தும் வெயில் மற்றும் திடீர் மழையால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு தினசரி 100 டன் வந்த இடத்தில் 20 டன் மட்டுமே தக்காளி வரத்து இருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். ஹோல்சேல் ரேட்டே கிலோ 60 ரூபாய்க்கு வாங்குறோம். சேல் 80 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. மெயின் காரணம் வரவு கம்மி. வெளிமாநில தக்காளி வரவு கம்மி. எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 டன் 60 டன் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு 20 டன் தான் தக்காளி வந்துட்டு இருக்கு. கோவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தக் கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் முகத்தில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோயம்புத்தூர்ல 10 தொகுதியில் 1000 கோடிக்கு மேல பணம் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு தொகுதியில் ஓட்டுக்கு 5000. இந்த ஓட்டு எண்ணிக்கை நிறுத்தப்பட வேண்டும். குறைஞ்சபட்ச தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், பதிவு செய்ய வேண்டும்.